நெடுஞ்சாலைகள். சாலை உட்கட்டமைப்பு மாநிலத்தின் போக்குவரத்து அமைப்பின் முக்கிய அங்கமாக விளங்குகிறது. உலகத்தரம் வாய்ந்த நீடித்த சேஃப் அண்ட் சஸ்டைனபிள் கொண்ட சாலை உட்கட்டமைப்பு வழங்குவது அரசின் முன்னுரிமையாகும். ஒருங்கிணைந்த சாலை உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 9300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் மாநில நெடுஞ்சாலைகள் 4 வழிச்சாலைகளாக அகலப்படுத்துதல், புறவழிச்சாலைகள் அமைத்தல், சாலை பாதுகாப்பு, நடை மேம்பாலம், ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகள், இதர மாவட்ட சாலைகள் தரம் உயர்த்துதல், பாலங்கள், ஓடுதள மேம்பாட்டு திட்டம் ஆகியவை அடங்கும். சாலை பாதுகாப்பினை உறுதி செய்யும் பொருட்டு பாதுகாப்பான சாலைகள் இயக்கம் அறிமுகப்படுத்தப்படும். சாலைகள் வடிவமைப்பு, கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு ஆகியவற்றில் தனி கவனம் செலுத்தக்கூடிய இந்த இயக்கத்தில் செயற்கை நுண்ணறிவின் மூலம் வேக கட்டுப்பாட்டு, போக்குவரத்து விதிமுறைகளை கண்காணித்தல், சாலை ரோந்து பிரிவு மற்றும் தீவிர காயங்களுக்கான சிகிச்சை மையங்கள் அமைத்தல் ஆகியவை அடங்கி இருக்கும். தமிழ்நாட்டில் உள்ள பல சாலைகள் போதிய பராமரிப்பு இல்லாமல் மோசமான நிலையில் இருப்பதால் அந்த சாலைகள் பயணித்து வரும் சவால்களாகவே உள்ளது. இந்த சாலைகள் சரி செய்து திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 250 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இதன் மூலம் உரிய பராமரிப்பு இல்லாத சாலைகள் செய்திறன் அடிப்படையிலான பராமரிப்பு ஒப்பந்தம் என்ற அடிப்படையில் பராமரிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்படும். சாலைகள் குறைபாடுகள் இருக்கும் பட்சத்தில் பொதுமக்கள் நம்ம சாலை ஆப்பின் மூலம் உடனுக்குடன் புகைப்படம் எடுத்து தகவல் தெரிவிக்கலாம். இந்த குறைபாடுகள் துரிதமாக சீர் செய்யப்படும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகல் துறைக்கு 21,524 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. போக்குவரத்து. தமிழ்நாடு மாநில போக்குவரத்து கழகங்களில் வாகன தொகுப்பை நவீனமயமாக்க வேண்டியதன் அவசியத்தை இந்த அரசு நன்கு உணர்ந்துள்ளது. இந்த நோக்கத்தில் கிராஸ் காஸ்ட் கான்ட்ராக்ட் கீழ் மின்சார பேருந்துகள் இந்த அரசு இயக்க உள்ளது. நடப்பு நிதி ஆண்டில் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு குளிர்சாதன வசதிகளை கொண்ட 1000 புதிய மின்சாரம் பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும். பேருந்து பணிமனைகளில் மின்சார பேருந்துகளுக்கான மின்சாரம் மற்றும் இயந்திரவியல் சார்ந்த வசதிகளை ஏற்படுத்துவதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. போக்குவரத்து கழகங்கள் மானியமாக 7,675 கோடி ரூபாய், வயாபிலிட்டி கேப் ஃபண்டிங் 2,650 கோடி ரூபாயும், பங்கு மூலதன உதவியாக 1,005 கோடி ரூபாயும் திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் போக்குவரத்து துறைக்கு 13,561 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மெட்ரோ ரயில் திட்டங்கள். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 118.9 கிலோமீட்டர் நீளத்தில் 3 வழித்தடங்கள் கொண்ட ஃபேஸ் 2 இன் பணிகள் 63,246 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. பூந்தமல்லி புறவழிச்சாலை முதல் போரூர் சந்திப்பு வரையிலான தடத்தை ஏற்கனவே உள்ள வடபழனி மெட்ரோ நிலையத்துடன் இணைக்கப்படும் வகையில் 14.64 கிலோமீட்டர் நீளத்தில் 11 மெட்ரோ ரயில் நிலையங்களை கொண்ட ஃபேஸ் 2 இன் முதல் பகுதி விரைவில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட உள்ளது. மாநில அரசின் பரிந்துரை செய்யப்பட்ட பின்வரும் மெட்ரோ ரயில் திட்டங்கள் இந்திய அரசின் தீவிர பரிசீலனையின் கீழ் உள்ளன. சென்னை விமான நிலையம் முதல் கிளம்பாக்கம் வரை, ஆவடி வழியாக கோயம்பேடு முதல் பட்டாபிராம் வரை, ஸ்ரீபெரும்புத்தூர் வழியாக பூந்தமல்லி முதல் சுங்காச்சத்திரம் வரை. மேலே குறிப்பிட்டுள்ள கூடுதல் மெட்ரோ ரயில் வழித்திட்ட திட்டங்களை இந்திய அரசு ஸ்பீடி அப்ரூவல் வழங்குவதற்கான தேவையை அனைத்து நடவடிக்கையும் துறையால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரிலிருந்து கர்நாடகா மாநிலம் பொம்மச்சந்திரா வரையிலான மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக ஒன்றிய அரசு மற்றும் கர்நாடக அரசு ஆகிய 2 அரசுகளுடன் இணைந்து தமிழ்நாடு அரசு முன்னெடுத்து வருகிறது. நீர்வளம். மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பங்கீட்டில் தமிழ்நாட்டிற்கு உரிய நியாயமான பங்களிப்பையும் நலனையும் மற்றும் உரிமைகளையும் நமது அரசு தொடர்ந்து பாதுகாக்கும்.
ஏற்கனவே உள்ள ஒப்பந்தங்கள், தீர்ப்பாயத்தின் தீர்ப்புகள் மற்றும் நீதிமன்ற உத்தரவுகளின்படி காவிரி நீர் உரிய நேரத்தில் திறந்துவிடப்படுவதையும் தமிழ்நாடு அரசு உறுதி செய்யும். மேகதாது திட்டம் போன்ற மாநிலத்தின் உரிமைகளை பாதிக்கக்கூடிய திட்டங்களை எதிர்ப்பது உட்பட சட்ட ரீதியான, தொழில்நுட்ப மற்றும் நிர்வாக ரீதியான தொடர் முயற்சிகள் மூலம் தமிழ்நாட்டின் நீர் உரிமைகளை அரசு பாதுகாக்கும். மேலும் நீண்டகால நீர் பாதுகாப்பை வலுப்படுத்தவும், விவசாயிகளின் நலனை மேம்படுத்தவும் முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டத்தை உயர்த்துதல், அணைமலை ஆறு மற்றும் நல்லாறு அணை திட்டங்களை செயல்படுத்துதல் மற்றும் கோதாவரி காவேரி நதிநீர் இணைப்பு திட்டத்தை வேகமாக செயல்படுத்த வலியுறுத்தல் ஆகிய நடவடிக்கைகள் அரசு மேற்கொள்ளும். முந்தைய அரசால் அறிவிக்கப்பட்ட பல்வேறு ரிவர் இணைப்பு திட்டங்கள் தாமதமாகவே செயல்படுத்தப்பட்டு வந்துள்ளன. வேளாண்மைக்கு நீர் ஆதாரம் உயிர் மூச்சாக இருக்கின்ற போதிலும் இத்திட்டங்கள் உரிய காலத்திற்குள் செயல்படுத்தாத நிலையில் அது வேளாண் உற்பத்தி திறனை பாதிக்கிறது. எனவே இத்திட்டங்களின் தாமதமான செயல்பாட்டை உணர்ந்துள்ள இந்த அரசு அத்தகைய நதி இணைப்பு திட்டங்களின் செயல்பாட்டை வேகப்படுத்தும் நடவடிக்கை மேற்கொள்ளும். காவிரி, வைகை, குண்டாறு நதி இணைப்பு திட்டத்தின் இந்த அரசு செயல்படுத்தும். இத்திட்டத்திற்காக 150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் பெண்ணையாறு, செய்யாறு, பெண்ணையாறு, பாலாறு மற்றும் தாமிரபரணி, வைப்பாறு நதி இணைப்பதற்கான விரைவான திட்ட அறிக்கையை தயார் செய்ய 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு உட்பட இணைப்பு திட்டங்களுக்காக மொத்தம் 200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டின் உயிர் மூச்சாக திகழும் காவிரி, வைகை மற்றும் தாமிரபரணி போன்ற பெரிய நதிகளின் சுத்திகரிக்கப்படாத தொழிற்சாலை கழிவுகள் மற்றும் வீட்டு கழிவுநீர் நேரடியாக கலப்பதால் நதி கரைகளில் சாலிட் வேஸ்ட் கொட்டப்படுவதாலும் அவை தொடர்ந்து மாசு அடைந்து வருகின்றன. குறிப்பாக இந்த நதிகள் தொழில்மயமான மற்றும் நகர்மயமான பகுதிகள் வழியாக செல்லும் போது இந்நதிகள் சில பகுதிகள் கடுமையாக மாசுபாட்டுக்கு உள்ளாகின்றன. நமது நதிகளின் தூய்மை மீட்பதற்கான விரைவான சாத்தியக்கூறு ஆய்வை மேற்கொண்டு விரைவான திட்ட அறிக்கையை இந்த அரசு தயாரிக்கும். இத்திட்டத்தில் லிக்விட் வேஸ்டை கையாளுவதற்கு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், சூவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் அமைத்தல் ஆகியவை உள்ளடக்கியாக இருக்கும். மேலும் இந்நதிகள் கரைகளை ஒட்டி உள்ள கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் முழுமையான சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை, நகர்ப்புறங்களில் நதிக்கரை மேம்பாட்டையும் நதி மேற்பரப்பு சுத்தம் செய்தலையும் இத்திட்டம் உறுதி செய்வதாக அமையும். இத்திட்டத்திற்கான ஆரம்பகட்ட ஆய்வு மற்றும் சாத்தியக்கூறு ஆய்வை மேற்கொள்வதற்காக 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நிலத்தடி நீர் மட்டத்தை மேம்படுத்தவும், பாசனக்கு தேவையான சுத்தமான நீர் கிடைப்பதை உறுதி செய்யவும், பருவமழை கால மழைநீரை சேமித்து வைக்கவும், காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே தடுப்பணைகள் கட்டுவது தொடர்பாக இந்த அரசு விரைவான சாத்தியக்கூறு ஆய்வு மேற்கொள்ளும். இந்த ஆய்வின் அடிப்படையில் விரைவான திட்ட அறிக்கையை தயாரிப்பதற்காக 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் காவிரி டெல்டா பகுதியின் சுற்றுச்சூழல் மறுசீரமைப்புக்கான சாத்தியக்கூறு ஆய்வு மற்றும் விரைவான திட்ட அறிக்கையை தயாரிப்பதற்காக 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நீர்வளத்துறைக்கு 9264 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சுற்றுச்சூழல், காலநிலை மற்றும் மாற்றம் மற்றும் வனம், என்விரான்மெண்ட், கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஃபாரஸ்ட், கோஸ்டல் எரோஷன், புயல்கள், கடல் மட்டம் உயர்வு மற்ற பிற கடலோர இயற்கை பேரிடர்களின் தாக்கத்தில் இருந்து பாதுகாப்பதில் கடற்கரையர்களில் காணப்படும் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். மேலும் அவை பல்லுயிர் பெருக்கம், மீன்வளம், கார்பன் சேமிப்பு அதிகரித்தல் மற்றும் கடலோர மக்களின் வாழ்வாதாரம் ஆகியவற்றை மேம்படுத்துகிறது. கடலோர பகுதிகளை வளப்படுத்தவும், பருவநிலை மாற்றத்தின் பாதிப்புகளை தணிக்கவும் பசுமை தமிழ்நாடு இயக்கத்தின் மூலம் தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கத்தின் TN ஷோர் கீழ் கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் மொத்தம் 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில்
2500 ஹெக்டேர் பரப்பளவில் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் புதிதாக உருவாக்கப்படுவதுடன் சேதமடைந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்டை மீட்டெடுக்கவும் தமிழ்நாட்டு நெய்த்தல் மீட்சி இயக்கத்தினை செயல்படுத்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 322 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மனித வளவிலங்கு மோதல்களை தணிக்கும் வகையில் அறிவியல் சார்ந்த அனைத்து நடவடிக்கைகளையும் உள்ளடக்கிய விரிவான திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ் சூரிய மின்வேலி மற்றும் ஸ்டீல் வயர் ஃபென்ஸ் அமைத்தல், சமூக பங்களிப்புடன் கூடிய வன பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளுதல், வன பாதுகாப்பு பணியாளர்களை நியமித்தல், மனித வனவிலங்கு மோதல் மேலாண்மை, இரவு நேர சுற்றுக்காவல், பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணிகளுக்காக GPS வசதியுடன் கூடிய வாகனங்களை பயன்படுத்துதல் ஆகிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இத்திட்டம் கோயம்புத்தூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, நீலகிரி, சேலம், தேனி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் மனித வனவிலங்கு மோதல்கள் அதிகமாக ஏற்படும் 100 கிராமங்களில் செயல்படுத்தப்படும். இதற்காக நடப்பு நிதி ஆண்டில் 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் என்விரான்மெண்ட், கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு 1762 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. ஊரக வளர்ச்சி, ரூரல் டெவலப்மெண்ட், டிஜிட்டல் வசதியுடன் செல்ஃப் ரிலையன்ட் ரெசிலியன்ஸ் கொண்ட உள்ளாட்சி அமைப்புகள் செல்ஃப் சஃபிஷியன்சி மற்றும் இடர்பாடுகளை எதிர்கொள்ளும் திறன் கொண்ட சமூகங்களை உருவாக்கும். அந்த வகையில் வலுவான அடிப்படை கட்டமைப்பும் நிலையான வளர்ச்சியும் இணைந்து மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கிராமப்புற வறுமையும் முற்றிலும் ஒழித்து அனைவருக்கும் கண்ணியமான வாழ்வாதாரத்தை உறுதி செய்யக்கூடிய கிராமப்புற சூழலை உருவாக்குவதை அரசின் தொலைநோக்க பார்வையாகும். இந்த அரசு எதிர்கொண்டு உள்ள இடர்பாடுகளில் முதன்மையானது மற்றும் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டியது ஊரக பகுதியில் வாடும் வீடற்ற ஏழைகள் குடும்பங்களுக்கு நிலையான வீட்டு வசதியை உறுதி செய்வதற்கு கடந்த 30 ஆண்டுகளாக மாநிலம் மற்றும் ஒன்றிய அரசுகள் பல்வேறு வீட்டு வசதி திட்டங்களை செயல்படுத்தி இருந்தாலும் தமிழ்நாடு இன்னும் குடிசைகள் இல்லாத மாநிலமாக மாறவில்லை. பொதுவான நிதி இல்லாண்மை, பயனளிக்காத தேர்வு செய்வதில் ஏற்படும் பயனாளிகளை தேர்வு செய்வதில் ஏற்படும் சேர்த்தல் மற்றும் நீக்கல் பிழைகள் மற்றும் கிராமப்புறங்களில் உள்ள நிலப்பற்றாக்குறை ஆகியவை இதில் நிலவும் முக்கிய சிக்கலாக உள்ளன. எனவே இந்த பிரச்சினைக்கு படிப்படியாக தீர்வு காணும் விதமாக புதிய மாநில வீட்டு வசதி திட்டமான வெற்றி வீடு திட்டம் அரசால் அறிமுகப்படுத்தப்படுகிறது. வீட்டுக்கான அலகு தொகை குறைவாக தீர்மானிக்கப்படுவதால் உண்மையில் மிகவும் தகுதி வாய்ந்த ஏழை குடும்பங்கள் வீடு வழங்கும் திட்டங்களில் இருந்து விலக்கப்பட்டு வருகின்றனர். கூடுதல் செலவை ஏற்றுக்கொள்ளும் திறன் கொண்ட குடும்பங்கள்தான் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியும். இதனை தவிர்க்கும் வகையில் இப்புதிய வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூரை வீடுகளில் வசிப்பவர்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டுவதற்கு வீடு ஒன்றுக்கான அலகு தொகை 3.10 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்த அரசு முடிவு செய்துள்ளது. முதல் ஆண்டிலேயே 3500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 70,000 வீடுகள் ஒப்புதல் அளிக்கப்படும். தகுதியான குடும்பங்களை அடையாளம் காண்பதற்கு ஊரக வளர்ச்சி துறையில் புதிதாக வீடுதோறும் கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படும். ஊரக வளர்ச்சித்துறை பல ஆண்டுகளாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இருப்பினும் அவற்றில் பல திட்டங்களுக்கு இடையே பணிகள் ஒரே தன்மையில் இருப்பதும் ஒருங்கிணைந்த திட்டமிடல் இல்லாத நிலையும் காணப்படுகிறது. எனவே ஊரக வளர்ச்சித்துறையின் அனைத்து உட்கட்டமைப்பு திட்டங்களையும் ஒருங்கிணைத்து தமிழ்நாடு கிராமப்புற அதிகாரம் அளித்தல், மாற்றம் மற்றும் மறுமலர்ச்சி முன்னெடுப்பு தமிழ்நாடு வெற்றி என்ற விரைவான திட்டத்தை அறிமுகப்படுத்தப்பட அரசு முடிவு செய்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் குடிநீர் வழங்கல், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் மற்றும் சுகாதாரம், கிராமப்புற இணைப்பு சாலைகள் ஆகியவற்றிற்கான தனி துணை திட்டங்கள் செயல்படுத்தப்படும். நகர்ப்புற சுற்றியுள்ள கிராம பகுதிகளுக்கான பெரி அர்பன் பஞ்சாயத்ஸ் அடிப்படை கட்டமைப்பினை மேம்படுத்துவதற்காக தமிழ்நாடு வெற்றி திட்டத்தின் தமிழ்நாடு வெற்றி கீழ் 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் ஒரு தனி துணை திட்டம் செயல்படுத்தப்படும். மேலும் மலைப்பகுதி ஊராட்சிகளின் மேம்பாட்டுக்காக
ஆண்டுதோறும் 100 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் ஒரு தனி துணை திட்டம் செயல்படுத்தப்படும். தமிழ்நாடு கிராமப்புற அதிகாரம் அளித்தல் மாற்றம் மற்றும் மறுமலர்ச்சி முன்னெடுப்பு திட்டம் ஆண்டிற்கு 6000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். மேலும் இத்திட்டம் பிற துறைகளின் தேவை மற்றும் ரிசோர்ஸ்களையும் ஒன்றிய அரசின் திட்டங்களையும் ஒருங்கிணைக்கும். இது மாண்புமிகு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் அவர்களின் தலைமையிலான ஒரு உயர்மட்ட குழு உறுதி செய்யும். தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள வளர்ச்சி அடைந்த பாரதம் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் தமிழ்நாடு திட்டத்தின் புதிய நிதி பங்கீடு முறையால் மாநிலத்தின் நிதி நிலைக்கு பெரும் சுமையை ஏற்படுத்தியுள்ளது. மொத்த திட்ட நிதியில் மாநில அரசின் பங்களிப்பாக இதுவரை இல்லாத வகையில் 40% நிதியை ஏற்க வேண்டிய கட்டாயம் மாநில அரசுக்கு ஏற்பட்டு உள்ளது. மாநில அரசு இந்த நிதி பங்கீட்டு முறையான மறுபரிசீலனை செய்யுமாறு ஒன்றிய அரசிடம் ஏற்கனவே வலியுறுத்தியுள்ளது. எனினும் ஊரக ஏழை மக்கள் தங்களின் வாழ்வாதாரத்திற்காக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை பெரிதும் சார்ந்திருப்பதை கருத்தில் கொண்டு மாநில அரசின் இதுவரை இல்லாத அளவிலான 5057 கோடி ரூபாய் பங்களிப்புடன் மொத்தம் 12642 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு இத்திட்டத்தின் செயல்படுத்த அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது. மேலும் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் 150 நாட்கள் வேலை வாய்ப்பை வழங்கும் அரசின் கொள்கை நிறைவேற்றும் நோக்கில் வெற்றி 150 என்ற முன்முயற்சியை அரசு செயல்படுத்தும். இதன் கீழ் 125 நாட்கள் வேலை வாய்ப்பை நிறைவு செய்துள்ள நலிவற்ற மற்றும் ஏழை எளிய குடும்பங்களுக்கு கூடுதலாக 25 நாட்கள் வேலைவாய்ப்பு அரசு வழங்கும். இதன் மூலம் அந்த குடும்பங்களுக்கு மொத்தம் 150 நாட்கள் வேலைவாய்ப்பு வழங்கப்படும். இத்திட்டத்தினை செயல்படுத்துவதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் அரசு 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்கிறது. மகளிர் சுய உதவிக்குழுக்கள் தமிழ்நாட்டில் சுய உதவிக்குழுக்கள் பல ஆண்டுகளாக வளர்ச்சி பெற்ற சிறந்த நிலையை அடைந்துள்ளன. இருப்பினும் இனி வரும் காலங்களில் சுய உதவிக்குழுக்கள் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிகளாக அடுத்த கட்ட வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிலைக்கு உயர்த்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. எனவே அரசு சிங்க பெண்கள் வலிமைப்படுத்தும் திட்டம் என்ற புதிய திட்டத்தை தொடங்கும். இத்திட்டத்தின் கீழ் நிலையான தொழில் முனைவோரின் செயல்திறனை வெளிப்படுத்தும் ஒவ்வொரு சுய உதவிக்குழு நிறுவனங்களுக்கும் 5 லட்சம் ரூபாய் முதலீட்டு மானியம் வழங்கப்படும். மேலும் இந்த ஆண்டில் மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு 38,000 கோடி ரூபாய் வங்கிக் கடன் தருவதற்கு இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. சுய உதவிக்குழுக்களுக்கு தற்போது கடன் மற்றும் மானியம் வழங்கும் முறை முற்றிலும் கம்ப்யூட்டரைஸ்டு முறையாக மாற்றி அமைக்கப்படும். இணைய தணிக்கை வசதியுடன் கூடிய இந்த முறையின் மூலம் சுய உதவி குழுக்களுக்கு கொடுக்கப்படும் நிதி எந்தவித காலதாமதமின்றி அவர்களுக்கு சென்று சேர்கிறது என்பது உறுதி செய்யப்படும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறைக்கு 39,609 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. பொது விநியோக திட்டம் மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஏழ்மை நிலையில் வாழும் சமூகத்தினருக்கு பொது விநியோக திட்டத்தின் கீழ் அவசியமான பொருட்கள் முன்னுரிமை அடிப்படையில் அவர்களது வீடுகளுக்கே சென்று வழங்கும் திட்டத்தை இந்த அரசு எக்ஸ்டெண்ட் செய்து செயல்படுத்தும். இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக இந்த நிதி ஆண்டில் 7.18 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது. பொது விநியோக திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் அவசியமான பொருட்கள் உரிய அளவிலும் தரமான முறையிலும் பயனாளிகளுக்கு சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த ஆண்டில் பொது விநியோக திட்டத்தின் மூலம் பேக்கேஜ்டு கோதுமை மாவு வழங்கும் முன்னோடி திட்டத்தை இந்த அரசு செயல்படுத்தும். இந்த முன்னோடி திட்டத்திற்காக 18 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுகிறது. இத்திட்டம் பின்னர் படிப்படியாக எக்ஸ்டெண்ட் செய்யப்படும். உணவு மானியத்திற்காக இந்த அரசு 14,000 கோடி ரூபாய் திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஒதுக்கீடு செய்கிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறைக்கு 14,830 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சட்டம் ஒழுங்கு
பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான எதிரான குற்றங்கள் இல்லாத ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்குவதை இந்த அரசு இலக்காக கொண்டுள்ளது. இந்த நோக்கத்தின் அடிப்படையில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் ஜீரோ டாலரன்ஸ், பூஜ்ஜியம் சகிப்புத்தன்மை என்ற உறுதியான கொள்கையை முதன்மையாக கொண்டு செயல்படுத்துவதற்கு அரசு உறுதியாக உள்ளது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தின்படி பெண்களின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக பெண்கள் தலைமையிலான காவல் பணிகள், அவசரகால நடவடிக்கை மற்றும் குற்ற தடுப்பு நடவடிக்கைகளுக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. இதற்காக தேவையான காவலர்கள், கட்டமைப்பு வசதிகள், உபகரணங்கள், பயிற்சி மற்றும் செயல்பாட்டு தேவைகளுக்கான 354 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுகிறது. போதைப் பொருள் கட்டணத்தை தடுக்க சட்டத்தை கடுமையாக அமல்படுத்துவதுடன் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. மாநிலத்தின் போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களை கண்டறிந்து கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்காக மாநிலத்தின் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு அலகு வீதம் 37 யூனிட்ஸ், நகர்ப்புறங்களில் 28 யூனிட்ஸ் சேர்த்து மொத்தம் 65 போதைப் பொருள் தடுப்பு பணிக்குழு, ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஆஃப் இன்டர்மிடியேஷன் ஆஃப் நார்கட்டிக்ஸ் அண்ட் கேங்ஸ்டிங் அமைக்கப்பட்டுள்ளன. போதைப் பொருட்களின் கடத்தல், விற்பனை மற்றும் தவறான பயன்பாடு தொடர்பாக நிதி சார்ந்த புலன் விசாரணை மேற்கொள்வதோடு சொத்துக்கள் முடக்குதல் உள்ளிட்ட கடுமையான சட்ட நடவடிக்கைகள் இந்த யூனிட்ஸ் மேற்கொண்டு வருகிறது. போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாட்டை உறுதி செய்யும் நோக்கில் இந்த அரசு ஒரு மறுவாழ்வு நிதியை உருவாக்கும். இந்த நிதிக்காக 70 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. போதைப் பொருள் மற்றும் போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து விடுபடவும் அதிலிருந்து மீண்டும் வரவும் உதவி தேவைப்படும் நபர்களுக்கு மறுவாழ்வு அளிப்பதற்காக இந்த நிதி முதன்மையாக பயன்படுத்தப்படும். ஒரு புதிய சாலை பாதுகாப்பு கொள்கையை இந்த அரசால் வகுக்கப்படும். இந்த கொள்கையானது ஆர்கனைசேஷன் சிஸ்டம்ஸ், சாலை வடிவமைப்பு மற்றும் பொறியியல் போக்குவரத்து, சட்ட அமலாக்கம், அவசர கால சிகிச்சை மற்றும் விழிப்புணர்வு கல்வி ஆகிய 5 முக்கிய தூண்களை மையமாக கொண்டு உருவாக்கப்படும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விபத்து நிவாரண திட்டத்திற்காக 2026-27 ஆண்டுக்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 200 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. மேலும் 2026-27 நிதி ஆண்டில் பல்வேறு சாலை பாதுகாப்பதற்கான பணிகள் மேற்கொள்வதற்காக சாலை பாதுகாப்பு நிதியின் கீழ் 130 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பராமரிக்கும், குற்றங்களை கட்டுப்படுத்துவதை திறம்பட கையாளவும் காவல்துறையினருக்கு போதுமான குடியிருப்பு வசதிகள் அவசியமாகும். இந்த நோக்கில் மாவட்டங்களில் காவல்துறைக்கான ரெசிடென்ஷியல் கேம்பஸை கட்டுவதற்கு 431 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இத்திட்டத்தின் மூலம் மொத்தம் 5000 காவலர் குடும்பங்கள் பயனடையும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் உள்துறை, மதுவிலக்கு மற்றும் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 17,290 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. ஆட்சி நிர்வாகத்தை வலுப்படுத்துதல், முடிவுகள் வேகப்படுத்தும், வெளிப்படையாகவும் அசைக்க முடியாத நேர்மையுடன் எடுக்கப்படும் போதுதான் நிர்வாகம் சிறந்த நிலையை எட்டும். கடந்த 3 மாதங்களில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தூய்மையான, ஊழலற்ற மற்றும் வெளிப்படையான நிர்வாகத்தை வழங்குவதற்கான உறுதியான நடவடிக்கைகள் எடுத்துள்ளார். அரசை அடுத்த முக்கியமான கட்டத்திற்கு முன்னேற்ற மேலும் பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளும். சேவை வழங்குவதில் செயற்கை நுண்ணறிவு போன்ற நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் நமது அரசு பணியாளர்களுக்கு ஊக்கம் அளித்து அவர்களின் செயல்திறனை மேம்படுத்தி அதன் மூலம் தடையில்லாத அரசு சேவைகளை மக்களுக்கு வழங்க முடியும். முதலாவதாக, அதிகாரங்கள் சப்பார்டினேட் அலுவலர்களுக்கு பகிர்ந்து அளிப்பதன் மூலம் தேவையற்ற சென்ட்ரலைசேஷனை அகற்ற முடியும். இதன் மூலம் ஒரு காலத்தில் ஊழலுக்கு வழிவகுந்து தடைகளை நீக்கி குடிமக்கள் தங்களுக்குரிய சேவைகளை தாமதம் மற்றும் இடையூறுகள் இல்லாமல் பெறுவதை நாம் உறுதி செய்கிறோம். இரண்டாவதாக, ஆன்லைன் ஒர்க் அசைன்மெண்ட் எளிமைப்படுத்தப்படுகின்றன. பொறுப்புணர்வு உறுதி செய்ய செயற்கை நுண்ணறிவு துணையுடன் குவாலிட்டி அஷூரன்ஸ் ஆடிட் போர்டு செயல்படும். இதன் கோப்புகளின் நடவடிக்கைகள் தொடர்ந்து கண்காணித்து
நியமற்ற நிறுவனங்களையும் குறைக்கும். இறுதியாக, தொழில்நுட்பம் நமது பணியாளருக்கு பெரிய உதவியாக அமையும். செயற்கை நுண்ணறிவு, ஏஜென்டிக் ஒர்க்ஃப்ளோ மற்றும் ஸ்பீச் டு டெக்ஸ்ட் ஆகியவற்றை பயன்படுத்துவதன் மூலம் பணியாளர்களின் டிராஃப்ட் தயாரித்தல், விதைகளை தொகுத்தல், ஆவணப்படுத்துதல் போன்ற வழக்கமான பணிகளுக்கு தானியங்கி உதவி பெறுவார்கள். இதனால் வழக்கமான பணிகள் செய்வதற்கான நேரத்தினை சேமித்து அதனை நமது அலுவலர்கள் தங்களது திறனை வளர்த்து கொள்ளவும் உயர் ஆளுமை முடிவுகளை எடுப்பதிலும் கவனம் செலுத்த முடியும். நமது இலக்கு எளிமையானது, ஊழலற்ற, வெளிப்படையான, தூய்மையான மற்றும் மிகவும் திறமையான நிர்வாகம். இதில் தொழில்நுட்பம் அரசு பணியாளர்களுக்கு சேவையை வழங்குகிறது. அதன் மூலம் அரசு பணியாளர்கள் மக்களுக்கு ஆன்லைனில் வெளிப்படைத்தன்மையுடன் குறித்த நேரத்தில் சேவைகளை வழங்குகின்றனர். அரசு சேவை அளிப்பதை மாற்றி அமைப்பதற்கும் நிர்வாகம் பணி பகிர்வினை எளிமைப்படுத்துவதற்கும் தலைமைச் செயலாளர் அவர்களின் தலைமையில் ஒரு ஆளுமை செயலர்கள் சீர்திருக்கும் குழு அமைக்கப்படும். மூத்த அரசு அலுவலர்கள், தொழில்துறை நிபுணர்கள் மற்றும் கல்விசார் நிபுணர்கள் ஆகியவற்றை ஒன்றிணைத்து இக்குழு ஆட்சி பணி செயல்முறைகளை மறுசீரமைக்கும். தேவையற்ற விதைகளை பின்பற்றுதல் போன்றவை கலைத்து நவீன தொழில்நுட்பத்துடன் குடிமக்கள் மற்றும் வணிகத்திற்கு உகந்த ஆளுமை சூழலை உருவாக்கும். அரசு துறைகளில் ஏற்படும் காலி பணியிடங்களை உரிய நேரத்தில் நேர்மையாக வெளிப்படைத்தன்மையுடன் நிரப்பும் பொருட்டு அனைத்து ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி மூலம் ஆண்டு தேர்வு திட்டம் வெளியிடப்படும். மேலும் ஒருங்கிணைத்து நிதி மற்றும் மனிதவள மேம்பாட்டு திட்டம் மூலம் மேலாண்மை திட்டம் மூலம் பதவி உயர்வு மற்றும் பணியிட மாறுதலில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படும். சட்டப்படி உரிய நேரத்தில் அனைவருக்கும் சேவைகள் கிடைக்கும் பொருட்டு சேவை உரிமை சட்டம் வடிவமைக்கப்பட்டு இயற்றப்படும். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை. பேரிடர் காலத்தில் அலுவலர்களுக்கு மீட்பு, நிவாரணம் மற்றும் துரித நடவடிக்கைகளுக்கு தேவையான நிதியை உடனுக்குடன் வழங்கும் வகையில் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸின் சமூக பொறுப்புணர்வு நிதி மூலமாக திரட்டப்பட்டு 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் ஒருங்கிணைத்த வெப் போர்ட்டல் வாயிலாக பேரிடர் மீட்புக்கான ரிவால்விங் ஃபண்ட் உருவாக்கப்படும். இதனால் டிசாஸ்டர்கள் திறம்பட கையாளப்படுவதுடன் விண்ணப்பங்கள் விரைந்து பரிசீலிக்கப்படுவது உறுதி செய்யப்படும். தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை காலமான ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் மழைப்பொழிவு குறைவாக பெய்துள்ளது. சூப்பர் எல்னினோ வானிலை நிகழ்வின் காரணமாக இப்படிப்பட்ட வறட்சி நிலை தமிழ்நாட்டில் இருப்பதால் குடிநீர் ஆதாரங்கள் பலப்படுத்தவும், லாரிகள் மூலம் குடிநீர் வழங்குவதை நடைமுறைப்படுத்தவும் மற்றும் கால்நடைகள் தேவையான ஃபாடர்கள், தீவனங்கள் வட்டார அளவில் சேமித்து வைப்பதும் அவசியமான ஒன்றாகும். இதனை கருத்தில் கொண்டு சூப்பர் எல்னினோ காரணமாக மக்களின் அன்றாட வாழ்க்கையில் எந்தவித தடங்களும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்டிலிருந்து 340 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்களுக்கான 5462 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறைக்கு 11,532 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. வணிக வரிகள் மற்றும் பத்திரப்பதிவு. நேர்மையான டிரான்ஸ்பரன்சி மற்றும் நம்பிக்கையின் அடிப்படையிலான சரக்கு மற்றும் சேவை வரி GST நிர்வாகத்தை வழங்குவதில் இந்த அரசு உறுதியுடன் உள்ளது. நேர்மையாக வரி செலுத்துவோரை மாநிலத்தின் வளர்ச்சியில் உண்மையான பங்களிப்பாளராக கருதி அவர்கள் வணிகம் செய்வதை மேலும் எளிதாக்கும் வகையில் வணிக வரிகள் துறை சேவை சார்ந்த தொழில்நுட்பத்தால் இயக்கப்படும் மற்றும் நேரில் சந்திக்க தேவையில்லாத ஃபேஸ்லெஸ் அணுகுமுறையை நோக்கி செல்லும். அதே வேளையில் திட்டமிட்ட வரி ஏய்ப்பு செய்வோர் மீது கடும் உளவு தகவல்கள் அடிப்படையில் கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். பப்ளிக் ஆர்ச்சிவ்ஸாக பதிவுத்துறை ஆற்றும் முக்கிய பணியை கருத்தில் கொண்டு ஆவணங்களை தடையில்லாமல் எளிமையாகவும் பதிவு செய்வதை உறுதி செய்யும் வகையில் அரசு சிறப்பான சீர்திருத்தங்களை முன்னெடுத்து செய்துள்ளது. பொதுமக்களின் வசதிக்காக டிஜிட்டல் இனோவேஷன் முன்னிறுத்தி சொத்து பதிவு எளிதாக்கவும் ஊழலற்றதாகவும் மாற்றுவதற்காக இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. நிலம் வாங்கும் பொதுமக்கள் மோசடி பதிவுகளிலிருந்து பாதுகாப்பது அரசின் முக்கிய கடமையாகும்.
இதற்கான உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் மற்றும் முன்னணி மாநிலங்களில் மேற்கொள்ளப்படும் வரும் சிறந்த நடைமுறைகளுக்கு ஏற்ப தேவையான சட்ட திருத்தங்கள் மற்றும் ரூல்ஸ் இயற்றப்படும். மேலும் எங்கிருந்தும் பதிவு இந்த அரசின் முக்கிய இலக்காக அமையும். இதன் மூலம் பொதுமக்கள் தங்கள் வீடு அல்லது அலுவலகத்தில் இருந்தபடி ஆவணங்களை பதிவு செய்ய இயலும். இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷன்களுக்கான சட்டப்பூர்வ பாதுகாப்பு மற்றும் நம்பகத்தன்மையில் எந்தவித பாதிப்பும் இன்றி மேம்பட்ட மின் ஆளுமைக்கு தொழில்நுட்ப முறையை பயன்படுத்தி முற்றிலும் காகித இல்லாமல் மற்றும் நேரடி வருகையேற்ற பதிவு முறை படிப்படியாக நடைமுறைப்படுத்தப்படும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் வணிக வரிகள் துறைக்கு 651 கோடி ரூபாய் மற்றும் முத்திரை தாள்கள் மற்றும் பத்திரப்பதிவுத்துறைக்கு 475 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இயற்கை வளங்கள் நேச்சுரல் ரிசோர்சஸ் மாநிலத்தின் சட்டவிரோத சுரங்க மற்றும் குவாரி நடவடிக்கைகளை தடுக்கும் மற்றும் அரசுக்கு வந்து சேர வேண்டிய வருவாய்கள் எவ்வித கசவுகள் இன்றி அரசின் ட்ரெஷரியில் செலுத்தப்படுவதை உறுதி செய்யவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் இந்த அரசு மேற்கொள்ளும். இந்த அரசு பதிவேற்ற கடந்த 3 மாதங்களில் சட்டவிரோத கனிமண கடத்தலில் ஈடுபட்ட 1307 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. 1161 முதல் தகவல் அறிக்கைகள் பதிவு செய்யப்பட்டு சட்டவிரோத சுரங்க நடவடிக்கைகளுக்கு எதிரான சிறப்பு நடவடிக்கையின் மூலம் 431 குவாரிஸ் ஆய்வு செய்யப்பட்டு அவற்றில் 155 குவாரிகளில் விதிமீறல்கள் கண்டறியப்பட்டு அந்த குவாரிஸ் மீது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. மேலும் மாநிலம் முழுவதும் உள்ள கிரஷிங் யூனிட்ஸ் மற்றும் குடவுன்ஸை ஆய்வு செய்ய சிறப்பு பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ள. மேலும் எல்லா பகுதிகளிலும் சோதனை சாவடிகளும் அமைக்கப்பட்டுள்ளன. மாநிலத்தின் கனிமவள மேலாண்மை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் கனிமங்களின் உற்பத்தி மற்றும் நகர்வை ரியல் டைமில் கண்காணிக்கவும் ஒரு முழுமையான கனிம மேலாண்மை அமைப்பு அமைக்கப்படும். திறமையான கனிமவள நிர்வாகத்திற்கான தொழில்நுட்பம் சார்ந்த டிரான்ஸ்பரன்ஸ் ஆன மற்றும் ஒருங்கிணைந்த இந்த கட்டமைப்பு மாநிலத்தின் கனிமவள சஸ்டைனபிலிட்டி உடன் பயன்படுத்தப்படுவதையும் சட்டவிரோத சுரங்க நடவடிக்கைகளை தடுத்து வருவாய் பெருக்குவதையும் உறுதி செய்யும். மேலும் கண்காணிப்பு வலுப்படுத்தி சட்டவிரோத சுரங்க நடவடிக்கைகள் தடுக்கும் நோக்கில் மாவட்ட அளவிலான அவேர்னஸ் கேம்பெயின் மற்றும் அமலாக்க பிரிவுகள் அமைக்கப்படும். மேற்கொண்ட திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக 2026-27 ஆண்டிற்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. புதுக்கோட்டை மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் கிரனைட்ஸ் தொழிற்சாலை வளர்க்கும் நோக்கில் கிரனைட் பாலிஷிங் மற்றும் வடிவமைப்பு மையங்கள் அமைக்கப்படும். இதற்கான விரைவான திட்ட அறிக்கை நடப்பாண்டில் தயாரிக்கப்படும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நேச்சுரல் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 438 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அரசு ஊழியர்கள் நலன் அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்களின் தகுதி உடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு பென்ஷனர்ஸ் மனைவி உட்பட மற்றும் குடும்ப பென்ஷனர்ஸ்களுக்காக 1/7/2026 முதல் 30/6/2031 வரை 5 ஆண்டு காலத்துக்கு புதிய மருத்துவ காப்பீடு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த புதிய திட்டத்தின் கீழ் அடிப்படை காப்பீட்டுத் தொகை 5 லட்சம் ரூபாயிலிருந்து 7.50 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட நோய்களுக்கான காப்பீட்டுத் தொகை 10 லட்சம் ரூபாயிலிருந்து 12 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. அரிய மற்றும் குறிப்பிட்ட நோய்களுக்கான ஊழியர்களுக்கான கிரவுட் ஃபண்ட் உதவித்தொகை 10 லட்சம் ரூபாயிலிருந்து 15 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் 2992 மருத்துவ சிகிச்சை நடைமுறைகள் மற்றும் 46 குறிப்பிட்ட தீவிர நோய்களுக்கான சிகிச்சைகளும் வழங்கப்படுகின்றன. தமிழ்நாடு முழுவதும் 1535 அங்கீகரிக்கப்பட்ட தனியார் மருத்துவமனைகள் மற்றும் கவர்மெண்ட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் மூலம் சிகிச்சை பெறும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அரசு ஊழியர்களின் நலனில் எப்பொழுதும் துணை நிற்கும் நமது அரசு இந்த காப்பீட்டு திட்டத்தினை செயல்படுத்த 838 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிடுகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பென்ஷன் மற்றும் இணைய பென்ஷன் பெனிஃபிட்டர்ஸ்க்கு 47,240 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது.